நீட் 2025 டஃப்பான கொஷின் பேப்பர் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? அந்த டஃப்பான கொஷின் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கொஷின் இது. ஆனா அதை எப்படி ஈஸியா போடலாம் இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த கான்செப்ட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த கொஷின் வந்து பாருங்க, வேவ் ஆப்டிக்ஸ்ல போலரைசேஷன் ப்ரூஸ்டர்ஸ் லா இதை பேஸ் பண்ண கொஷின். An unpolarized light beam traveling in air is incident on a medium of refractive index 1.73 at Brewster's angle. இதுல நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்ட்ங்கறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, reflected light is completely polarized and the angle of reflection is close to 60 degree ன்னு சொல்றாங்க. அடுத்தது, reflected light is partially polarized and the angle of reflection is close to 30 degree ன்னு சொல்றாங்க. மூணாவது, both reflected and transmitted light are perfectly polarized with angles of reflection and refraction close to 60 degree and 30 degree respectively ன்னு சொல்றாங்க. நாலாவது, transmitted light is completely polarized with angle of refraction close to 30 degree ன்னு சொல்றாங்க. கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிருந்துச்சுன்னா இதை பார்த்ததுமே ஆன்சர் சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு அன்போலரைஸ்டு லைட், இது வந்து என்ன பாருங்க, இது அன்போலரைஸ்டு லைட், எல்லா பக்கமும் வைப்ரேட் ஆகும், அதான் அன்போலரைஸ்டு லைட். இது வந்து என்ன ஆகுது, ஏர்ல இருந்து ஒரு மீடியம்ல வந்து படுது. இங்க வந்து என்ன, கிளாஸ் ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கோம். இது வந்து என்ன, இப்படி கிளாஸ்ல வந்து படுது. வரும்போது என்ன ஆகும்னா, படக்கூடிய இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்டட் லைட் வந்து என்ன ஆகும், பர்ஃபெக்ட்லி போலரைஸ்டு லைட் ஆகும். ரிஃப்ராக்டட் லைட் வந்து என்ன ஆகும், பார்ஷியலி போலரைஸ்டு லைட்டாகவும் இருக்கும். இதுதான் வந்து ப்ரூஸ்டர்ஸ் லா. இங்க வந்து பாருங்க, இன்னும் கிளியரா சொல்லியிருக்கேன். இது வந்து பாருங்க, இது வாட்டர்னு வச்சுக்கலாம். இது வந்து ஏர்ல இருந்து இன்சிடென்ட் லைட் வந்து இப்படி வந்து படுது. இது நார்மல் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கு, இது நார்மல். வந்து படக்கூடிய லைட் வந்து என்ன ஆகுது, ஒரு பார்ட் வந்து என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும், இன்னொரு பார்ட் வந்து என்ன, ரிஃப்ராக்ட் ஆகும். இது ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிளா இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்டட் லைட் இருக்குல்ல, இது வந்து கம்ப்ளீட்லி போலரைஸ்டு லைட்டா இருக்கும். ஓகே, இதுதான் இப்ப கேட்டுக்கிற கொஸ்டின். இன்னொன்னு, ரிஃப்ளெக்டட் அண்ட் ரிஃப்ராக்டட் இருக்குல்ல, ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா 90 டிகிரி இருக்கும். இது வந்து ரிஃப்ளெக்டட், இது ரிஃப்ராக்டட்னா ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். இதெல்லாம் ப்ரூஸ்டர்ஸ் கான்செப்ட், ப்ரூஸ்டர்ஸ் லால வரக்கூடிய கான்செப்ட்ஸ். ஓகே, இதை வச்சுட்டு நம்ம எப்படி சார் போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் நான் சொல்லல, இந்த கான்செப்ட் புரியுதான்னு பாருங்க. ரிஃப்ளெக்டட் லைட் கம்ப்ளீட்லி போலரைஸ்டு சொல்றேன். ரிஃப்ராக்டட் லைட் வந்து பார்த்தோம்னா, இல்லாட்டி டிரான்ஸ்மிட்டட் லைட் பார்ஷியலி போலரைஸ்டுன்னு சொல்றேன். இப்ப அந்த மாதிரியான கான்செப்டை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி எது இருக்குன்னு பாருங்க. Reflected light is completely polarized and the angle of reflection is close to 60 degree. பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க, reflected light is partially polarized ன்னு சொல்றாங்க. அப்ப இது தப்பு. மூணாவது என்ன, both reflected and transmitted light are perfectly polarized ன்னு சொல்றாங்க. இதுவும் தப்பு. நாலாவது, transmitted light is completely polarized with angle of refraction close to 30 degree சொல்றாங்க. transmitted light வந்து என்னாகும், கம்ப்ளீட்லி போலரைஸ்டு சொல்றாங்க. இது தப்பு. டிரான்ஸ்மிட்டட் ஆர் ரிஃப்ராக்டட் ரெண்டு ஒண்ணுதான். அப்ப இந்த பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சே சொல்லிடலாம், நமக்கு ரிஃப்ளெக்டட் லைட் இஸ் கம்ப்ளீட்லி போலரைஸ்டு சொல்றாங்க. இப்ப ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் க்ளோஸ் டு 60 டிகிரி சொல்றாங்கல்ல, இப்ப நம்ம இது இப்படியே போடலாம். இருந்தாலும் அது எப்படிங்கிறத பாருங்க. நமக்கு வந்து என்ன, இந்த 1.73 சொல்லியிருக்காங்கல்ல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதுக்கும் இங்க ஒரு வேல்யூ, எதனால அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். இது வந்து பாருங்க, tan IP, ஐபிங்கிறது ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம். ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள் ஒரு லைட் வந்து பட்டுச்சுன்னா அதோட tan வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம்க்கு ஈக்குவலா இருக்கும். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதோட வேல்யூ 1.73 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1.73னா என்ன அர்த்தம், இது √3 ன்னு அர்த்தம். அப்ப tan-ஓட எந்த வேல்யூக்கு √3 வரும் அப்படின்னு பார்த்தோம்னா tan 60 டிகிரிக்கு தான் இது √3. சரியா? அப்ப ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. அப்ப ஆன்சர் வந்து என்ன, இது மேட்ச் ஆகுது. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து ரிஃப்ளெக்டட் லைட் இஸ் கம்ப்ளீட் போலரைஸ்ட் and the angle of reflection is close to 60 degree. இந்த மாதிரி கான்செப்ட் நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா அது எப்படி டஃபா கேட்டிருந்தாலும் அது ஈஸியான கொஸ்டின் தான். சரியா? ஆனா நம்ம பிசிக்ஸ்க்கு எந்த அளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம், பிசிக்ஸ்ல நம்ம அதோட கான்செப்ட் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோங்கிறத பொறுத்து தான் அந்த கொஸ்டின் பேப்பர் டஃபா அப்படிங்கிறது. லைக் பண்ணுங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்து இதுக்கு தேவையான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா 9750771555 இந்த நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுவோம். இது வந்து நீட் 2026 ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். தேங்க்யூ.